பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸில் வரக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் கோடட் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாம் இதுக்கு முந்தின வீடியோலேயே நான் மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸில் 2 பேசிக்கான சம் கொடுத்துட்டு அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், இதை தனியாக பார்க்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் என்ன பண்ணேன், இந்த கோடட் இன்இக்வாலிட்டிஸில் இருக்கக்கூடிய மாடலை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கோடட் இன்இக்வாலிட்டிஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. இது ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம நேர சம்முக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே ஒரு சம் கொடுத்துருக்கேன். எப்படின்னா, P is greater than Q, Q is greater than or equal to R, R is greater than S, S is greater than or equal to T, T is greater than or equal to U, U is greater than V, and V is greater than W அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது என்ன சார் கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்படின்னு சொல்லி பாட்டில் வாசிட்டே போகிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இது போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பேசிக்காக இந்த சிம்பிள் பற்றி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது ஒரு சிலருக்கு நமக்கு டவுட் இருக்கும். நம்ம சின்ன வயசில் இதை நிறைய நேரங்களில் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அது நான் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் இது கிரேட்டர் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் அப்படின்னா இந்த பக்கம், அதாவது இந்த விரிஞ்ச பக்கம் இருக்கு இல்லையா, அது கிரேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, இந்த விரிஞ்சு இருக்கு இல்லையா, இது கிரேட்டர், இது சுருங்கி இருக்கிற இடம் ஸ்மாலர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, அதாவது பிஏ காட்டிலும் ஏ பெருசு அப்படின்னு. ஆனால் இதையே மீனிங் மாறாமல் இந்த சிம்பிளை மட்டும் மாற்றி சொல்லலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ இதுவே இப்படி போட்டு பாருங்கள், பி இஸ் லெஸ் தென் ஏ. ரைட்டா? ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் பினாலும் ஓகே தான், பி இஸ் லெஸ் தென் ஏனாலும் ஓகே தான். ரைட்டுங்களா? அப்போ இந்த 2 சிம்பிள் உங்களுக்கு புரிஞ்சது. இதுவே இதுக்கு கீழே ஒரு சின்ன கோடு போடுறாங்கன்னு வைங்களேன். அப்போ என்னன்னா, ஏ இஸ் கிரேட்டர் தென் பி ஆர் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. 2 மீனிங்கும் சொல்லுது. அதாவது ஏ என்பது பியோட பெருசு, அதே நேரத்தில் ஏ என்பது பிக்கு சமமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே பாருங்கள், பி அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன கோடு போட்டோம்னா, பி இஸ் லெஸ் தென் ஏ, அதாவது ஏயை விட பி சிறுசு, அதே நேரத்தில் பி என்பது ஏக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு 4 சிம்பிள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னும் டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு பி, இவ்வளோதான். இதுதான் இங்கே கொடுக்கப்படக்கூடிய சிம்பிளாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது நமக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சதுன்னா ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? சரி, நம்ம பரீட்சைக்கு எப்படி இருக்கும், நமக்கு பரீட்சைக்கு எப்படி கேட்பாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சம்மு கொடுத்துருவாங்க. இந்த சம்முக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து 2 கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. அந்த 2 கன்க்ளூஷனில் எது கரெக்டாக தவறா அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போது ஆப்ஷன் இப்படி இருக்கும். 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கன்க்ளூஷன் 1 மட்டும் கரெக்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் இஸ் ட்ரூ, அப்போ முதலாவது கன்க்ளூஷன் ட்ரூ அப்படின்னா அது மட்டும்தான். இப்போ 2வது தப்பாக இருக்குது அப்படின்னா ஏ கரெக்டு அப்படின்னு போடுவோம். இப்போ ஏ கன்க்ளூஷன் மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஆன்சர் பி. ரைட்டா? சாரி, ஏ கன்க்ளூஷன் மட்டும் கரெக்டு அப்படின்னு நம்ம இங்கே மட்டும் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் மட்டும் கொடுத்துருக்கோம்னா ஏ ஆப்ஷன் எடுக்கணும். கன்க்ளூஷன் பி, அதாவது 2வது கன்க்ளூஷன் மட்டும் கரெக்ட் அப்படின்னா ஆன்சர் பின்னு சொல்லுவோம். ரைட்டு. இதில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னா ஆன்சர் சி, அதை தான் எய்தர் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டு. 2மே தப்பு சார் அப்படின்னா ஆன்சர் டி, நெய்தர் நார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். இப்போ 2மே கரெக்டு அப்படின்னா இஃப் போத் கன்க்ளூஷன் 1 and 2 are ட்ரூ அப்படின்னா இ கொடுக்கணும். இது தாங்க. ரைட்டுங்களா? சரி, நாம் இந்த சம்முக்குள்ள நம்ம இப்போ போகலாம். இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி இஸ் கிரேட்டர் தென் கியூ அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து பி கியூவை விட கிரேட்டரா இல்லை பியை விட கியூ லெஸ்ஸரா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 30 செகண்ட். பார்த்தோடனே அடிக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு டைம் போயிடும். உட்காந்து எழுதிலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப டைம் போயிடும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த கன்க்ளூஷனில் இருக்குது பி இஸ் கிரேட்டர் தென் கியூன்னு. இங்கே பாருங்கள், பி இஸ் கிரேட்டர் தென் கியூன்னு இருக்குது. ஸோ கியூவுக்கு பக்கத்தில் இந்த சின்ன ஏராவும் அந்த ஏராவும் முடிகிற மாதிரி இருக்குது. இது பியில் கிரேட்டர்ன்னு இருக்குது. இப்போ பி இஸ் கிரேட்டர் தென் கியூ இங்கேயே இருக்குது, பி இஸ் கிரேட்டர் தென் கியூன்னு இருக்குது. அப்போ கன்க்ளூஷன் 1 கரெக்ட், அதாவது ட்ரூ அப்படின்னு கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூ, அதாவது என்ன கொடுத்துருக்கேன்னா எஸ் கிரேட்டர் தென் யூ. ரைட்டா? எஸ் இஸ் ஈக்குவல் டு யூ. இந்த 2 கண்டிஷனையும் சேர்த்து தான் இப்படி எழுதியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ இது கரெக்டாக நீங்கள் பார்த்த உடனே நம்ம சொல்லணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்படி எடுத்துக்காங்க. இங்கே எஸ் இருக்கா, இங்கே யூ இருக்குது. ரைட்டுங்களா?
ரெண்டுக்கு நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரெண்டும் ஒன்று போல் இருந்தால் அந்த சிம்பிளை எடுத்துக்கோங்க. எஸ் இஸ் இப்போ ரெண்டு சிம்பிள் தான் இருக்குது. அந்த ரெண்டு சிம்பிளில் காமனாக இருக்கிறது இதுதான் இருக்குது. ஸோ எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூ அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது கரெக்ட். கிளியர். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? கன்க்ளூஷன் 1ம் கரெக்டு, கன்க்ளூஷன் 2வும் கரெக்டு. நமக்கு ஆப்ஷனில் பார்த்தோம்னா என்ன வரணும்? ஈங்கிற ஆன்சர் வரணும். இஃப் போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஆர் ட்ரூ. கிளியரா? இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இது தெரியா இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரெண்டு இப்போ எஸ் அண்ட் யூன்னு கொடுத்துருக்கோம். எஸ் எடுத்துகிட்டேன், யூ எடுத்துக்கிட்டேன், நடுவில் என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும். இதில் 2 சிம்பிள் இருந்தாலும் சரி, 3 சிம்பிள் இருந்தாலும் சரி, எது காமனாக இருக்கோ அந்த சிம்பிள் தான் ஆன்சராக இருக்கும். இப்போ இதில் காமனாக இருக்கிறது இதுதான் காமனாக இருக்குது. ஆகையினால நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூ. கன்க்ளூஷன்லேயும் அதுதான் இருக்குது. ஆகையினால அதை நான் என்ன பண்ணிட்டேன்? ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ 2 கன்க்ளூஷனும் கரெக்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஆப்ஷன் ஈயை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? இன்னும் 2 மாடல் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தரவான ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 2வது சம்மில் பாருங்கள். P is less than Q, Q is less than R, R is greater than or equal to S, S is greater than T, T is equal to U, U is greater than B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியர். ரைட். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம கன்க்ளூஷனுக்கு போயிடலாம். R equal to S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? R ஈக்குவல் டு எஸ் அப்படிங்கிற கன்க்ளூஷனை நம்ம இங்கே பார்க்கணும். நான் ஸ்டெப் நம்பர் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை சிம்பிள் இருக்குதுன்னு பார்க்க சொன்னேன். அப்போ 2 3 சிம்பிள் இருந்ததுன்னா அதில் காமனான இருக்கிற சிம்பிள் எடுத்து போட சொன்னேன். அந்த காமனான சிம்பிள் எடுத்து 2வது ஸ்டெப்பில் போட்ட பிறகு அந்த 2வது ஸ்டெப்பை எடுத்து நம்ம கன்க்ளூஷனில் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது கரெக்டாக இருந்தால் அந்த கன்க்ளூஷன் ட்ரூ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் ஒரே ஒரு சிம்பிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ காமனான நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அப்படியே எடுத்துட வேண்டியதான் ஸ்டெப் நம்பர் 2ல். ரைட்டுங்களா? ஆனால் இது அப்படியே இங்கே பாருங்கள், கன்க்ளூஷனில் பாருங்கள், இங்கே வேறு சிம்பிள் இருக்குது, இங்கே வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ இது ராங். கிளியர்? அடுத்தால பாருங்கள், எஸ் இஸ் கிரேட்டர் தென் வி அப்படின்னு கொடுத்துருக்கு 2வது கன்க்ளூஷன். ஸோ எஸ்ஸுக்கும் விக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ எஸ்ஸுக்கு விக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் நான் எடுக்கேன் பாருங்கள், யூ வி அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது இல்லையா, இந்த ஈக்குவல் டு சிம்பிளை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா டி இஸ் ஈக்குவல் டு யூ. அப்போ டியும் யூவும் ஒன்று தான். ஸோ அதை எப்படி இருந்தானா டியூ கிரேட்டர் தென் வி எப்படி எழுதிக்கலாம். இது உங்களுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே நம்ம மனசுலேயே அசியூம் பண்ணிக்கணும். நான் இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக இந்த போர்டில் உங்களுக்கு எழுதி சொல்கிறேன். ரைட்டுங்களா? ரைட். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டெப் நம்பர் 1 என்ன? எஸ்ஸுக்கும் வி, எஸ் இஸ் கிரேட்டர் தென் வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ் ஒரு 2, வி ஒரு 2. 2க்கு நடுவில் எத்தனை சிம்பிள் இருக்குதுன்னு பார்க்க சொல்லியிருக்கேன். இங்கே எத்தனை சிம்பிள் இருக்குது? 2 சிம்பிள் இருக்குது. 2 சிம்பிளில் காமனாக இருக்கிற சிம்பிள் என்ன? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ காமனாக இருக்கிறது என்னது? அந்த கிரேட்டர் சிம்பிள். ஸோ எஸ் வி. ரைட்டா? அப்போ எஸ் இஸ் கிரேட்டர் தென் வி. இப்போ பாருங்கள், ஸ்டெப் நம்பர் 3 என்ன? நேராக கன்க்ளூஷனை பார்க்கணும். கன்க்ளூஷனில் என்ன கொடுத்துருக்கு? எஸ் இஸ் கிரேட்டர் தென் வி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ என்னது? கன்க்ளூஷன் 2 கரெக்ட். ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா, இஃப் ஒன்லி செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா பி தான் ஆன்சர். ஸோ நமக்கு ஆப்ஷன் படி பி ஆன்சர். ஓகேங்களா? இன்னும் 2 3 சம் போடுவோம், நமக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இந்த மாடலில் 3வது சம்மில் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டில் 2 இருக்குது. ரைட்டுங்களா? கன்க்ளூஷனில் ஆஸ் யூஸ்வல் பழைய மாதிரி 1 2 தான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டேட்மெண்ட் இருந்தால் மிங்கிள் பண்ணணும். 2ஐயும் என்ன செய்யணும்? மெர்ஜ் பண்ணணும். எப்போவுமே உங்களுக்கு சம்மில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட்டோ 3 ஸ்டேட்மெண்ட்டோ கொடுத்தா அது 2ஐயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும் 2க்கும் காமனாக. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் சி இருக்குது, அது மாதிரி இங்கேயும் சி இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, அடுத்தடுத்தாப்பில் இருக்கிறதுனால ஒரு சி எப்படி நீங்கள் மறைச்சிக்கிட்டிங்கனாலே 2ம் கனெக்ட் ஆகிடுது. அந்த கம்மாவை எடுத்துகிட்டு ஒரு சியை மறைச்சிட்டிங்கனாலே 2ம் கனெக்ட் ஆகிடுது. ஸோ எப்படி என்ன இருக்குது? ஏ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி, பி இஸ் கிரேட்டர் தன் சி, சி இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டி, டி இஸ் லெஸ் தென் இ, இ இஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு போன சம்லேயே சொல்லியிருக்கேன், இங்கிற ஈக்குவல் டு எஃப்னு இருக்கனால இஎஃப் அந்த சிம்பிளையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஷார்ட்டாக நம்ம பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், சி இஸ் கிரேட்டர் தென் இ கன்க்ளூஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்கணும்? ஒரு சி நான் மறைக்க சொல்லிட்டேன். சிக்கும் ஈக்கும் நடுவில் என்னென்ன சிம்பிள் இருக்கணும்னு பார்க்கணும். சிக்கும் ஈக்கும் நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? 1 2. அதாவது சி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி, சி இஸ் லெஸ் தென், டி இஸ் லெஸ் தென் இ. இவ்வளோ தான் இருக்குது. ஸோ 2க்கும் நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் அப்படின்னு இருக்குது. இப்போ 2மே காமனாக இல்லை. ஸோ நம்ம எந்த சிம்பிளையும் எடுக்க முடியாது. ஸோ இங்கே பார்த்த உடனே என்ன செஞ்சிடலாம்?
தப்புன்னு போட்டுடலாம். புரிஞ்சுதா? கன்க்ளூஷன் 1 தப்பு. ரைட். இப்போ ரெண்டாவது பாருங்கள், ஏ இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சி அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஏலேருந்து சி வரைக்கும் பார்க்கணும் நம்ம. ஏ இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சி. இதுக்கு இடையில என்ன சிம்பிள் இருக்குது? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுன்னு ஒன்று இருக்குது, மறுபடி கிரேட்டர்னு ஒன்று இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்ன? அதாவது இப்படி இருக்குது இல்லைங்களா? இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்னென்னா, இந்த கிரேட்டர் சிம்பிள் மட்டும்தான் காமனாக இருக்குது. ரெண்டு சிம்பிளில் கிரேட்டர் சிம்பிள் மட்டும் காமனாக இருக்குது. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏ கிரேட்டர் தென் சி அப்படின்னு இருக்கணும். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கன்க்ளூஷனில்? ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒன்று போல் இல்லை. ஸோ அப்போ என்னது? இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் என்ன? ரெண்டும் தப்பாக இருந்ததுன்னா என்ன ஆன்சர் வரும்? டி வரும். இஃப் நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 is true அப்படின்னா என்ன மீனிங்கு? ரெண்டுமே தப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. இப்போ இந்த 4வது சம்மில் பாருங்கள், மாடலு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே போன சம்மில் 2 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ இங்கே ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு காமனான ஒரு பாயிண்ட் வேணும்னு சொன்னேன். கட்டாயம் காமனான பாயிண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் என்னங்கிறது எழுத்து இருக்குது, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லேயும் என்னங்கிற எழுத்து இருக்குது. அப்போ ரெண்டும் காமனான பாயிண்ட்டாக இருக்குது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனாலும் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. கனெக்ட் பண்ணுனா ஈஸியாக இருக்கும். கனெக்ட் பண்ணாமல் இருந்தால் நமக்கு அப்படியே பார்த்தோன்னே எழுதுகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். சரி, நான் முதல்ல எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறத சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணாமல் எப்படி எடுக்கணுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இந்த எம் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு என், என் இஸ் லெஸ் தென் ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என், என் இஸ் கிரேட்டர் தென் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மாற்றியும் எழுதலாம் இல்லைங்களா? m is greater than or equal to n அப்படிங்கிறத n is less than or equal to m அப்படிங்கிறத நான் எழுதலான்னு முதலே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ இதில் இதே மாதிரி பார்த்து நம்ம ஏதாவது எழுதலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி மாற்றி எழுதினா மட்டும்தான் இது நீங்கள் அதை மெர்ஜ் பண்ண முடியும். ஆனால் அது இல்லாமலே எப்படி பண்ணலாம், அதை இப்போ மெர்ஜ் பண்ணுறது எப்படின்னு சொன்னேன். இதை மாதிரி மாற்றி எழுதி மெர்ஜ் பண்ணிக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், p is greater than or equal to m அப்படின்னு கன்க்ளூஷனில் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. பிங்கிறது எங்கே இருக்குது? இந்த லெட்டரில், இந்த செட்டில் இருக்குது. அப்படி தானா? இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. எம்ங்கிறது முதல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. நான் இப்போ முதல்ல கொடுத்துருக்கிறது இங்கே ஃபஸ்ட் லைனர் பி இருக்காங்க. அப்போ நான் அதை இங்கே எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன்னா, பி இஸ் ஏன்னா கனெக்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, என்ன. இப்போ பாருங்களேன், இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த பி இந்த ரெண்டாவது ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இங்கே எடுத்துக்கிட்டேன். இங்கே எம் இருக்குது. எம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்கு? எம் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என். இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? n is less than or equal to m எழுதிக்கலாம். அப்போ n is less than or equal to m. இப்போ நான் சேர்த்து எழுதிட்டேன், மெர்ஜ் பண்ணிக்கிட்டேனா? ரைட். இப்போ நம்ம பழைய ஸ்டெப்பு தான். பழைய ஸ்டெப் என்ன பண்ணோம்? இந்த எம் பி ஈக்குவல் டு எம்முக்கு நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? காமனாக என்ன இருக்குது? ரெண்டுமே காமனாக இருக்குது. ரெண்டுமே காமனாக தானே இருக்குது. 2 சிம்பிள் இருக்குது. 2 சிம்பிளும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறது என்ன? less than or equal to காமன். அப்போ p is less than or equal to m. ஆனால் அங்கே கன்க்ளூஷனில் என்ன கொடுத்துருக்கு? p is greater than or equal to mன்னு கொடுத்துருக்கு. ஆகையினால இது என்னதுக்கு? தப்பு. புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது கன்க்ளூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா q is greater than o அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, இந்த கன்க்ளூஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதே மாதிரி. ரைட்டா? இப்போ க்யூங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ரெண்டாவது செட்டில் இருக்குங்களா? அப்போது n is greater than q எடுத்துக்கிட்டேன். அப்படியே அதுக்கடுத்தால எங்கே இருக்குது? o எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. o என்னை விட கிரேட்டர் அப்படின்னு இருக்கு. அப்படி தானே? n is less than o அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே n is less than o போட்டுக்கிட்டேன். இப்போ ரெண்டு மெர்ஜ் ஆகிடுச்சா? இப்போ நமக்கு பார்க்க வேண்டியது என்ன? க்யூக்கும் ஓக்கும் நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? அப்போ என்ன சிம்பிள் இருக்குது? கிரேட்டர் சிம்பிள் இருக்குது. காமனாக இருக்கிற சிம்பிள் அது அப்படி. இது ரெண்டும் காமனாக இருக்கிறது என்ன? இந்த கிரேட்டர் சிம்பிள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன எடுத்துக்கலாம்? ஓ இஸ் கிரேட்டர் தென் கியூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு கன்க்ளூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? கியூ இஸ் கிரேட்டர் தென் ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ நம்ம இது கியூ இஸ் கிரேட்டர் தென் ஓ. ஆனால் நமக்கு இங்கே ஆப்ஷன் படி எப்படி வருது? நம்ம இங்கே இப்படி எடுத்து பார்த்து வரணும்னா ஓ இஸ் கிரேட்டர் தென் கியூன்னு வருது. ஸோ இது மாற்றி எழுதினாலும் நமக்கு இது வராது. கியூ தான் ஓவோட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே எப்படி இருக்குது? ஓ தான் கியூவோட பெருசுன்னு வருது. ஸோ இதுவும் என்ன தான்? தப்பு. அப்போ ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பாக இருந்தால் நமக்கு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கேன்? டிங்கிற ஆப்ஷன் கரெக்டு. இப் நெய்தர் கன்க்ளூஷன் 1
நார் 2 இஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே தப்பு. அப்போ ரெண்டுமே தப்பு ஆகையினால ஆன்சர் என்ன? டிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இன்னொரு சம் போடலாம். இந்த சம்மில் பாருங்க, இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இது வரைக்கும் பார்த்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு பாருங்க. என்ன பாருங்க, m is equal to n, n is less than or equal to o, o is greater than or equal to p. இங்க பாருங்க இருக்கா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா p is not greater or equal to q அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சிம்பிள் நமக்கு என்னங்கிறது நமக்கு இதில் தெரியணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் சம்முக்குள்ள போறேன். இப்போ பாருங்க, p is greater than or equal to q அப்படின்னு போட்டு இதுல ஒரு கோட் இருந்தது அப்படின்னா not greater than or equal to q ன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா p q ஓட பெருசும் இல்ல, p q ஓட ஈக்குவலும் இல்ல. அப்ப என்ன அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னன்னா p is less than q அப்படின்னு அர்த்தம். not greater, not equal அப்ப என்ன அர்த்தம்? less அப்படின்னு அர்த்தம். இதத்தான் இங்க கொடுத்துருக்கீங்க. ரைட்டுங்களா? அதே நேரத்தில் இப்படி இருந்ததுன்னா p is less than or equal to q. இதுல ஒரு கோட் போட்டாச்சுன்னா p is not less than q, not equal to q அப்படின்னா என்ன? p is greater than q அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இது தெரிஞ்சதுதான். இது மட்டும் தான் இதுல உள்ள வித்தியாசம், மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி சிம்பிள் என்ன பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். ரைட்டுங்களா? இப்போ நம்ம எப்போ மாதிரி as usual பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? p is less than or equal to m அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம எப்போ மாதிரி எடுப்போம்? p m எடுத்துடுவோம். ரைட்டுங்களா? p m க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈக்குவல் இருந்தா அதை அப்படியே ஒண்ணுக்குள்ள எழுதிக்கலாம். m and n ஈக்குவல். இங்க பாருங்க o greater than or equal to p அப்படின்னு இருக்கு. நம்ம இங்க இருக்கு m க்கு p க்கு தான பார்க்கணும். ரைட். இப்போ m க்கு p க்கு பார்த்தா காமனான சிம்பிள் இங்க ஏதாவது இருக்கா? காமனான சிம்பிள் இல்லை. ரைட்டுங்களா? சோ m க்கும் இதுக்கும் காமனான சிம்பிள் எதுவும் இல்ல. இது ஒரு சிம்பிளா இருக்கு, இது ஒரு சிம்பிளா இருக்கு. பார்த்தோம்னு சொல்லினா தப்பு. ரைட்டுங்களா? கிளியர். அடுத்தால பாருங்க, b is less than s, p is less than s அப்படின்னு இருக்கு. p இங்க இருக்கு, s இங்க இருக்கு. அப்ப நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் p is not greater or equal அப்படின்னா என்னது? p is less than q அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அதுக்கு அடுத்தால அதே மாதிரி நீங்க எழுதி வச்சுக்க வேண்டியதான். ரைட்டுங்களா? ரைட். அப்போ நம்ம p க்கு s க்கும் நடுவுல உள்ள சிம்பிள் பார்க்கணும். p க்கும் s க்கும் நடுவுல மூணு சிம்பிள் இருக்கு. ரைட்டுங்களா? மூணுக்கு காமனா எங்கேயாவது இருக்கா? இல்ல. இது ரெண்டு இருந்தா கூட காமனா இருக்கு. ஆனா இங்க ஒரு சிம்பிள் இருக்கா? காமனா இல்ல. சோ காமனா இல்லாதப்ப என்ன செய்ய முடியாது? இதுவும் தப்பு. அப்ப ரெண்டும் தப்பா இருந்தா ஆன்சர் என்ன? ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவோம் டி தான். இஃப் நெய்தர் கன்க்ளூஷன் 1 நாட் 2 இஸ் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ரைட்டா? அப்ப ஆன்சர் என்ன? டி. ஓகேங்களா? கிளியர்? அவ்வளவுதான். இப்போ அஞ்சாவது ஒரு மாடல் போட்டிருக்கேன். இது இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த மாடல்ல ரொம்ப முக்கியமான மாடல், கொஞ்சம் வித்தியாசமான மாடல். நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதை எப்படி மெர்ஜ் பண்ணணும்னு கொடுத்தோம். அதே மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ பாருங்கள், கன்க்ளூஷனில் நீங்கள் பாருங்களேன், ஏசிஏசி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு லெட்டர், இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்தால் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா எய்தர் ஆரையும் செக் பண்ணி பார்க்கணும். கன்க்ளூஷன் 1 and 2 மட்டும் செக் பண்ணால் போதாது. இது போக இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த கன்க்ளூஷனில் கொடுக்கும்போது இதை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு சொல்லுவாங்க. ஏசிஏசி அந்த மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் எப்போ மட்டும் செக் பண்ணால் போதாது. இது போக இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த கன்க்ளூஷனில் கொடுக்கும்போது இதை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு சொல்லுவாங்க. ஏசிஏசி அந்த மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அல்லது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்படி ரெண்டில் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி பேர். அதாவது ஏசிஏசி ரெண்டு இது, அது மாதிரி எக்ஸ்ஒய் அந்த மாதிரி ரெண்டு கன்க்ளூஷனில் கொடுத்த அந்த ரெண்டு லெட்டரும் ஒன்று போல் இருந்து சிம்பிள் எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தென் அல்லது ஈக்குவல் அல்லது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு இருக்கணும். ஆனால் அதுவே வந்து ஏ கிரேட்டர் தென் சி, ஏ லெஸ் தென் சி அப்படி கொடுத்தா அது பேர் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இல்லை. அப்போ நம்ம வந்து எய்தர் ஆர் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்யணும், அதை காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு எடுத்து அதையும் நாம் செக் பண்ணணும். ரைட்டா? இருந்தாலும் நாம் இப்போ என்ன பண்ணிடலாம், இது எல்லாமே மற்றபடி எல்லாமே நமக்கு என்னது தான் ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், A is greater than or equal to B, B is greater than or equal to C, and C is less than D, D is equal to E, E is less than F, F is greater than G அப்படின்றது. இப்போ நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாசிக்கணும், இதே மாதிரி உங்களுக்கு மனசில் அது தெரியணும். அந்த சிம்பிள்ஸ்லாம் கரெக்டாக பதிஞ்சால் மட்டும்தான் நம்ம வேகமாக பண்ண முடியும். ரைட். கன்க்ளூஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். A is greater than C,
ரைட்டு. இங்கே நம்ம பார்க்குறோம் ஏ இஸ் கிரேட்டர் தென் சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஏக்கும் சிக்கும் நடுவில் என்ன இருக்குது? இந்த சிம்பிள் தான் இருக்குது. பொதுவாக 2 சிம்பிள் இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே என்ன இல்லை? அங்கே இல்லை. அங்கே என்ன இருக்குது? ஏ கிரேட்டர் தென் சி தான் இருக்குது. நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி. அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை. ஆகையினால கன்க்ளூஷன் 1 தப்பு. ஓகே, கிளியர் ஆயிடுச்சு. சரி, அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவது கன்க்ளூஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு சின்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஏ கிரேட்டர் தென் இதுதான் வருது. ரெண்டுக்கு நடுவில் இந்த ஒரு சிம்பிள் இருக்குது, காமனான இருக்கிற சிம்பிள் இது தான். ஆனால் இங்கே கொடுத்துருக்குது ஈக்குவல் டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன அர்த்தம்? இங்கே ஈக்குவல் டு மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறனால இதுவும் தப்பு. ரைட். உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ரெண்டும் தப்பு அப்படின்னு சொல்லி எங்கே போட்டுறக்கூடாது? நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் 2 இஸ் ட்ரூன்னு போட்டிங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா இங்கே நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஏசி 2 கன்க்ளூஷனில் இருக்குது. ஒரே லெட்டர் திரும்ப 2 லெட்டர் கொடுக்கப்பட்ட 2 கன்க்ளூஷனில் இருந்து சிம்பிள் பாருங்கள் கிரேட்டர் ஈக்குவல்னு இருக்குது. அப்போ இதில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கலாம். அப்போ இந்த எய்தர் ஆர் நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த 2 கன்க்ளூஷனை வச்சு புதுசாக இன்னொரு கன்க்ளூஷன் கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த 2 கன்க்ளூஷனை வச்சு புதுசாக கிரியேட் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதலாம்? ஏ இஸ் கிரேட்டர் தென் சி, அதே மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு சி. அப்போ இப்போ வந்து மூணாவது வந்துருச்சிங்களா? ஏ இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு வந்துருச்சு. இப்போ இதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இதுக்கு ஏக்கு சிக்கு நடுவில் உள்ளது ஆஸ் யூஸ்வல். ஏக்கு சிக்கு நடுவில் உள்ளது என்ன இருக்குது? சிம்பிள் என்ன இருக்குது? 2 சிம்பிள் இருக்குது. 2 சிம்பிளில் காமனாக இருக்கிறது என்ன? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி. ஸோ அதுதான். அப்போ அதுதான் இந்த நம்ம புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய கன்க்ளூஷன் லிங்க் இருக்குது. அப்போது இங்கே ஆன்சர் என்ன வரும்? இஃப், அதாவது எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 இஸ் ட்ரூ, அந்த ஆன்சர் வரும். இதில் 1ஆவும் கரெக்டாக இருக்கலாம், 2ஆவும் கரெக்டாக இருக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேர், அதாவது ஏசின்னு கொடுத்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருந்தாலோ இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருந்தாலோ அதை காம்ப்ளிமெண்ட்ரி பேர். நம்ம இது ரெண்டும் தப்பாக இருக்கும்போது நேரடியாக நெய்தர் கன்க்ளூஷனுக்கு போயிடக்கூடாது, நெய்தர் நாருக்கு போயிடக்கூடாது. ஒரு புதுசாக நம்ம என்ன பண்ணணும்? 2 கன்க்ளூஷனை வச்சு 3வது ஒரு கன்க்ளூஷனை ரெடி பண்ணணும். இந்த 3வது கன்க்ளூஷனை மறுபடியும் நம்ம எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணணும். ஸோ ஏ அண்ட் சிக்கு நடுவில் 2 சிம்பிள் இருக்குது. அந்த 2 சிம்பிளில் காமனாக இருக்கிறது இந்த சிம்பிளையும் அப்போ இந்த நியூ கன்க்ளூஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ நியூ கன்க்ளூஷன் கரெக்டு. அப்படி கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நாம் கொடுக்குறது என்ன கொடுக்கணும்? எய்தர் ஆர்னு கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த கோடட் இன்இக்வாலிட்டிஸில் பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாமே பார்த்துட்டோம். 1 மட்டும் கரெக்டாக இருந்தால் ஏ கொடுக்கணும், 2வது மட்டும் கரெக்டாக இருந்தால் பி கொடுக்கணும், 2ல் ஏதாவது 1 இப்போ கடைசியாக பார்த்தோம் இல்லையா? அப்படி இருந்தால் ஆப்ஷன் சி ஆன்சர் கொடுக்கணும். 2மே தப்பாக இருந்தது அப்படின்னா நெய்தர் நார் கொடுக்கணும். 2மே கரெக்டாக இருந்தது அப்படின்னா போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஆர் ட்ரூன்னு கொடுக்கணும். இந்த 5 தாங்க மாடல். இதை நீங்கள் திரும்ப நிறைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு 10 செகண்டுக்குள்ளே நம்ம போட்டுட்டு ஈஸியாக கரெக்டாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்த மாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கலாம், கண்டினியூஸாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணா முத்துக்குமார். பாய்.